ஏய், எவ்வளவு பெரிய கூட சிட்டிக்குள்ள எப்படியா வந்தது? விவசாய பேரணின்னு பர்மிஷன் வாங்கினாங்க சார். திடீர்னு உள்ள போட்டாங்க சார். ஸ்டூபிட். பாத்தியா படையப்பனுடைய படைய? இது சும்மா ட்ரைலர் தாமா. மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல. பார்த்த ஆடி போயிடுவேன். உங்களுக்கெல்லாம் அரசியல் செல்வாக்கு, எனக்கு மக்கள் செல்வாக்கு. நீங்களா போலீஸோட சக்தியில வாழ்றீங்க, நான் மக்களோட சக்தியில வாழ்றேன். இந்த சக்திக்கு முன்னால உங்க சக்தி ஜுஜுபி. பாத்துலாம் ஓ சக்தி பெருசா இல்ல ஏன் சக்தி பெருசான்னு என்னையா பார்த்து நிக்கிறீங்க? சுட்டு தள்ளுங்க. டேய், எத்தனை பேர் நீ சுடுவ? எத்தனை பேர் சுடுவ? உங்கள்கிட்ட எத்தனை போலீஸ்காரர் இருக்கான்? அவங்க கையில் எத்தனை துப்பாக்கி இருக்கு? அதுல எத்தனை தோட்டா இருக்கு? அதை வச்சுட்டு எத்தனை ஜனங்களை சுட முடியும்? எங்க சின்னதா ஒரு கணக்கு போட்டு பாரு. இத பாரு, நீ எத்தனை பேரை சுட்டாலும் சரி, மிச்சம் இருக்கிற ஜனங்க உன்னை சட்னி ஆக்கிடுவாங்க. சட்னி. மரியாதையா நீங்க இந்த பக்கம் வந்துருங்க, இல்லனா உங்க உயிர் கூட போயிடும். மாமான் கூட பார்க்க மாட்டேன். டேய், உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாதவனுக்கு மாமனாரா இருக்கிறத விட இந்த மாதிரி மனுஷனுக்கு காலம் பூரா செருப்பா இருந்துட்டு செத்து போயிருவேன். டேய், 4,000 என்னைக்கு விட போட்டுடா. அது இந்த மாதிரி நல்ல ஜோடி சேர்த்து வச்சுட்டு போட்டு நான் புண்ணியமா நினைக்கிறேன். சுடுங்கடா, சுடுங்கடா. ஏட பார்த்துட்டு சுடு. கமான் ஐஜி சார், ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க. 4 பேரை சுட்டா எல்லா நாய்களும் ஓடிடும். ஏய், ஓடுற நாய்ங்க தாவர நாய்ங்கெல்லாம் உங்க பக்கம், அரசியல்ல எங்க பக்கம் இருக்கிறதெல்லாம் நன்றி உள்ள நாய்ங்க. எங்க படையப்ப ஒரு வார்த்தை சொன்னா போதும், குலைக்க மாட்டோம், கடிச்சு கொதறிடுவோம். எங்க ஆளை உரசி பார்க்கணும்னு நினைக்காத. அப்படி உரசி பார்த்த உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். என்ன சொல்றீங்க? என்ன சார் பார்த்துட்டு நிக்கிறீங்க? நான் ஹோம் மினிஸ்டர் சொல்றேன், ஷூட் them. சார், என்ன சார் இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? இட்ஸ் a law and order problem. அங்க பாருங்க, ஏற்கனவே பிரஸ்காரங்க நடக்கிறத எழுதிட்டு இருக்காங்க. வேணும்னா அவங்களை யாரையும் உள்ள விடாம தடுத்து உங்களுக்கு அவ்வளவுதான். நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சிஎம்க்கு பதில் சொல்ல முடியாது சார். ஒண்ணு பண்ணுங்க, உங்க மகனை சமாதானப்படுத்தி அவனை தாலி கட்ட வைக்க பாருங்க. என்னது சமாதானப்படுத்த பாக்குறியா? மாப்பிள்ளைக்கே கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி கட்ட வச்சிருவியா? நாங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு 5-10 மொழி எழுத வந்திருக்கோம்? போலீஸ் ஆச்சுன்னு பாக்குறோம், இல்ல பிச்சு விடுவோம் பிச்சு. சொல்லுங்கண்ணே. எங்க அண்ணன் சிரிப்பு ஒண்ணே போதும், சைலண்டா மாப்பிள்ளை அனுப்பிச்சு வையே. தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை மாமனார் மச்சாலாம் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. இது உங்களோட குடும்ப தகராறு சார். தயவு செஞ்சு இதை அரசியலாக்கிடாதீங்க ப்ளீஸ் சார். மிஸ்டர் படையப்பா, இங்க எந்த வித கலாட்டம் நடக்கக்கூடாது. மாப்பிள்ளை உங்களோட வரதா இருந்தா நீங்க அவரை கூட்டு போலாம். ஏன்பா, இவரோட போறதுக்கு கொஞ்சம் சம்மதமா? ஆமா மிஸ்டர் படையப்பா, யூ ஆர் ரைட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் லக். என் வழி தனி வழி. பெட்டர் டோன்ட் கம் இன் மை வே.